இப்போ நம்ம டேஷ்போர்ட் பத்தி பார்க்கலாம். டேஷ்போர்ட்ல நம்மளோட வெப்சைட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கலாம். அதாவது பாஸ்ட் 13 டேஸ்ல வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு வெப்சைட்ல நடந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளால இங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். நம்ம டேட் வைஸும் இங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நம்மளோட வெப்சைட்ல டோட்டலா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, எவ்வளோ நம்ம மேப்பிங் வந்துட்டு பண்ணியிருக்கோம், நம்மள்ட்ட எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு விழுந்திருக்கு பர்டிகுலர் டேட்ல, அதே மாதிரி எவ்வளோ பேர் நம்மளோட வெப்சைட் வந்துட்டு வியூ பண்ணியிருக்காங்க, நியூ ரெஜிஸ்டர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க, கார்ட் அண்ட் விஸ் லிஸ்டோட ஆப்ஷன்ஸ்லாம் எந்தெந்த டேஸ் அன்னைக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால இங்க மானிட்டர் பண்ணிக்க முடியும். லாஸ்டா என்ன ஆர்டர் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல பிளேஸ் ஆயிருக்கு, ரீசெண்டா எந்த ப்ராடக்ட யூசர் வந்துட்டு வியூ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே நம்மளால இங்க டேஷ்போர்ட்ல பார்த்துக்க முடியும். இது நமக்கு வெப்சைட்டை மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.